வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஸ்கெடியூலாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்துகிட்ருக்குன்னா, நான் இது சந்திரமுகி 2 படம் பார்த்துட்ருக்கேன். இப்போ தான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்க போகிறேன். இப்போ காஃபியை அடுப்பில் வச்சுருக்கேன், பால் அடுப்பில் வச்சுருக்கேன். காஃபி போட்டு குடிக்கணும். ஸோ சன்னுக்கு கொஞ்சோண்டு பால் ஆற்றி கொடுத்துட்டு முடிஞ்சால் சாதமும் கொஞ்சோண்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுறலான்னு பார்க்குறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:58 ஆகுது. ஸோ இப்போது இந்த டைமுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு சாரி வீடியோ போட முடில. நான் நேற்றே வீடியோ ஒரு 2 நாள் வீடியோ எடுத்துடலாம், கண்டினியூஸாக எடுத்தால் தான் அந்த ஒரு விலாக் போடுறதுக்கு 2-3 நாள் ஆகும். 2-3 நாள் நடக்கிற இதை தான் நான் ஷேர் பண்ணுவேன். 2 நாள் இல்லை 1 நாள் அது மாதிரி தான் ஷேர் பண்ணி போடுவேன். ஸோ இப்போ எனக்கு டைம் இல்லை, சொல்லப்போனால் டைம் கிடைக்கல. ஒரே கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. டேஸ் ரொம்ப கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எடுக்க முடியாத சூழ்நிலை, அதனால் நான் எடுக்கலை. ஸோ சாரி. இந்த விலாகில் நான் சின்ன கிளிப்பிங்காட்டம் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. சாரி கோச்சிக்காதீங்க, ஃபுல் விலாக் வர முடியாது. ஸோ அதனால் இப்போ எடுத்ததை உடனே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளைக்கு சன்னுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. அதிகமாக இதாகலை, ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஸோ கொஞ்சம் வீடியோ எடுக்க முடிஞ்சுது, அதனால் எடுத்துகிட்ருக்கேன். சரி வாங்க, இப்போ தான் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் என் சன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். லாரன்ஸ் எடுத்த படமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. பட் லாரன்ஸ் அதில் நடிச்சிருக்காரு. எனக்கு லாரன்ஸ் நடிக்கிற ஹாரர் ஃபிலிம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கு நடிக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விதத்துலேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். பயம் கலந்த ஒரு நடிப்பு வரும் அதில். அது பார்க்கவே நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மஞ்சள் கயிறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடி 18 போட்டிருப்பீங்க எல்லாரும் நினைக்கிறேன். ஸோ அந்த விலாக் எடுக்கலை. எனக்கு கொஞ்சம் இதாக தான் போச்சு. டே ஓரளவுக்கு சுமாராக தான் போச்சு. ஸோ அதனால் எடுக்கலை, சாரி கோச்சிக்காதீங்க. இப்போ பால் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். காலையில் சாம்பார் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கிச்சன் ஓசல் பண்ணல, அதான் உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ காஃபி குடிச்சிட்டே பார்க்கணும் படம். ஸோ சன்னு இன்னாய்க்குவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வெட் ஆகுது. சாக்லேட் இருக்குது ஃப்ரிட்ஜில். சாக்லேட்டும் சாப்பிட்றதுக்கு நல்ல டைம் நினைக்கிறேன். ஸோ இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். சாரி கோச்சிக்காதீங்க. இப்போ நான் எடுக்கிறத உங்களுக்கு காட்டணுன்னு தான் நான் பண்ணுறேன். ஏன்னா விலாக் வரலையேன்னு நினைப்பீங்க. ஸோ அதனால தான் எடுத்திருக்கேன். ஸோ என்ன காட்டுறது, இந்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ன காட்டுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ப்ராமிஸாக. ஸோ அதனால தான் சரி நம்ம என்ன பண்ணுறோங்கிறத சின்ன விலாகாட்ட சொல்லிடலான்காக தான் உங்களுக்கு இந்த விலாகே நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னொன்று காமிக்கிறேன் வாங்க. ஸோ என்ன காமிக்கிறேன்னா, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் நான் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் ஒரு 2 ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தச்சாச்சு, தச்சுட்டு வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு சாரீ கூட வாங்கியிருந்தோம். ஸோ நாங்கள் வாங்கலை, சாமிக்கு பாட்டிக்கு படைக்கிறப்போ வாங்கியிருந்தோம். ஸோ அந்த இதுவும் இதில் தான் இருக்குது. சாரீ ஒரு 2-3 டேஸில் தான் கிடைக்கும். ஸோ சுடி மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன்.
ஸோ இந்த மாதிரி டைமில், அதாவது இப்போ கரெக்டாக 6 o'clock ஆகுது ஈவினிங்கு. இந்த மாதிரி டைமில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ லவ் இட். அந்த மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ரீஷியஸாக தோணும். சினிமா தேட்டரில் போய் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். சினிமா தேட்டரில் போய் பார்க்குறப்போ என்ன, நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரே பிளேஸில் இருக்க முடியுமான்னு கேட்டால் தெரியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 5 செகண்டாவது எந்திரிக்கணும் போல் இருக்கும் எனக்கு என்னமோ. ஆனால் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேட்டரில் வாட்ச் பண்ணுறதும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த படம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்களுக்கு இன்னும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஓடுது. ஸோ ராகவா லாரன்ஸை பற்றி சொல்லணுன்னா வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, நல்ல குட் ஹாரர் ஃபிலிம்லாம் சூப்பராக நடிப்பார். ஸோ சொல்லே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டைட்டில் போட்டாங்க. ஸோ டைட்டிலே நல்லா இருக்குல்ல. சூப்பர். சரி, நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து காட்டுறேன். இதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம போய் ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். என்ன விஷயம் காட்ட போகிறேன்னா, இது வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான் வந்து பிடிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் இருக்குல்ல, இந்த லைனிங் கிளாத், அது இல்லாமல் ட்ரெஸ் போட எனக்கு பிடிக்காது. இந்த லைனிங் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இதுதான் பிடிக்கும். ஸோ வாங்க அந்த ட்ரெஸ் காட்டுறேன். ஸோ இது ஒரு சுடிதாரு. ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ ஒரு வி நெக் மாதிரி. ஸோ இந்த சுடி ஒன்று, ட்ரெஸ் ஒன்று. ஸோ இந்த ட்ரெஸ் ஒன்று. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ரியலாகவே பிடிச்சிருக்கு தான். என்ன எனக்கு வந்து ஆப்ஷனே எனக்கு வந்து கிடைக்கல. லைனிங் கிளாத்தில் வந்து என்னோடய சைஸ்க்கு வந்து கிடைக்கலன்னு இருந்தது. அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது வாங்கினது. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சாரி, கோச்சிக்காதீங்க. என்னால் ஷார்ட் வீடியோ மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிச்சு, ஃபுல் வீடியோ வந்து கொடுக்க முடியல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவை, லாங் வீடியோவாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். லாங் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ இந்த விலாகை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். படம் வந்து பாஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த படத்தை பார்க்கணும். ஸோ பார்த்துக்கிட்டே வந்து ஒரு சின்ன காஃபி போட்டு வச்சுருக்கேன். ஸோ குடிச்சிட்டு பார்க்கணும். சன் வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ அவர் கூட உட்காந்து நாங்கள் பார்க்க போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபிலிம் பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, சண்டே இப்போ முடிஞ்ச சண்டே அன்றைக்கி வந்து லியோ படம் பார்த்தோம். ஸோ அந்த படம் வந்து பிடிச்சிருந்தது. நான் வந்து என்ன நினச்சேன்னா, அந்த படம் வந்து நம்ம வந்து அந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறத வச்சு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். பட் வந்து பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. நான் லாஸ்ட் வரைக்கும் ஸோ ஒரு டபுள் ஆக்டிங் சாரி ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து படம் பாருங்கள், தெரியும். ஸோ பார்த்து முடிச்சிட்டோம் நாங்கள். நல்லா இருந்தது படம். விஜய் படம் கம்பல்சரி நல்லா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வகையில் நல்லா தான் இருக்கும்.
ஸோ ஏதாவது 1-2 படம் தான் நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது படம் பண்ணிக்கலாமோ அப்படின்னு. ஸோ மீதுபடி பார்ப்பேன். ஸோ இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் இன்னும் அடுத்த வீடியோ வந்து நல்ல வீடியோவோட கொண்டு வரேன். இதை விட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய லாங் வீடியோ வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. ஷார்ட் வீடியோவாக இதான் ஒரு 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஷார்ட் வீடியோஸ்லாம். அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் லாங் வீடியோலேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குலாம் அது மாதிரி தான் நான் முன்னாடியெல்லாம் ட்ரை பண்ணேன். பட் அவ்வளோ ரீச் கிடைக்கல. ஸோ ஓகே, ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் அடுத்து. பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.